ஹே ஹலோ ஆர்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பட் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலடா. ஐம் ரியலி ரியலி சாரிடா. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியல. நேற்று கூட நம்ம யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டு கேட்டிருந்தோம், யாரோட FF1 ஷர்ட் அடுத்து போடலான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் டேயோங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேயோங்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. அண்ட் கொஞ்சம் நிறைய ஆர்மிஸ் கிட்ட நான் சாரி கேட்க வேண்டியிருக்குடா. அவங்க கேட்டது நிறைய ஆர்மிஸ் கேட்ட FF பெண்டிங்கில் இருக்குது. நான் சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் டிலே ஆகுறதுக்காக எல்லாருமே என்ன மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேயோங்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. கிவிங் பர்த் ஆன் ஐடல் ஹஸ்பண்ட்ஸ் கான்சர்ட். டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திருக்கும் போதே ஸ்மைலோட தான் இருக்கார் நம்ம ஹீரோ சார். வேறு யாரும் இல்லைடா, நம்ம மிஸ்டர் கிம் டேயோங் தான். அவரோட ஸ்மைலுக்கு காரணம் யாருன்னா அவரோட ஒய்ஃப் தான். அவங்க பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்க அவரோட ஒய்ஃபை பார்த்தா அவர் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஹேண்ட் டேயோட கழுத்து மேலே போட்டுட்டு அவரோட செஸ்க்குள்ளே முகத்தை புதைச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மெதுவாக அவங்க ஹேண்டை எடுத்து பெட் மேலே வச்சுட்டு மெதுவாக அவங்க தூக்கம் கலையாத மாதிரி ஜென்டலாக அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எழுந்துச்சு பாத்ரூமுக்கு போகிறாரு. யார் போகிறாங்க? நம்ம கிம் டேயோங் பாத்ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? புரியுது. அது வேறு யாரும் இல்லைடா, நீங்கள் தான். ஓகேவா? உங்கள் நேம் லீ YN. ஓகேவா? நீங்களும் டேயோங்கும் அஃபீஷியலாக மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஓகேவா? இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி BTS கான்சர்ட் டே தான்டா. டேயோங் கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஃப்ரண்ட் ரோவில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஸ்டேஜில் டேயோங் உங்கள் சைடு இருப்பார். அதாவது ஒவ்வொரு சைடும் நின்று பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. இப்போ டேயோங் உங்கள் சைடு நின்றுட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு டேயோங்கா யூ ஃபக்கிங் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி கத்திடுறீங்க. நீங்கள் சொன்ன உடனே டேயோங் உங்களை தான் பார்க்குறாரு. அவருக்கே லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அவருக்குமே தோணுது, என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ க்ரௌடில் இந்த மாதிரி சொல்லிட்டாள்னு. அவர் உங்களை திரும்பி உங்களை இப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் பார்த்த பார்வையிலேயே. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, நம்மளே இவர் பார்க்குறாரு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அவ்வளோதாண்டா, இதோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சு. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னா, உங்களோட நெக்ஸ்ட் மீட்டிங் ஃபேன்ஸ் மீட்டப்பில் தான்டா. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. டேயோங் டேயோங் வந்ததுமே உங்களை நோட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பார்த்ததுமே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அது கான்சர்ட்டில் பார்த்த அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. அவரை அறியாமல் அவர் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததுக்கப்புறம். இப்போ ஃபேன்ஸ் மீட்டில் உங்கள் கிட்ட பேசி நம்பர் வாங்கியிருப்பார். ஃபேன்ஸ் மீட்டில் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ அந்த இடத்துல உங்கள் கிட்ட பேசி நம்பர் வாங்கியிருப்பார். அப்புறம் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பேசி பழகிட்டுருக்கீங்க. நடுவில் அது அப்படியே லவ் ஆகியிருக்கும். ஓகேவா? அப்படியே தான் நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணியிருப்பீங்க. அப்புறமா டேயோங் அவரோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய ஹேட்டட் கமெண்ட்ஸ் தாண்டா வருது சோஷியல் மீடியாவில். பட் ட்ரூ ஆர்மி எல்லாருமே டேயோங்க்கு சப்போர்ட் பண்ணி அவருக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 2 பேருமே 4 இயர்ஸாக டேட் பண்ணி அப்புறமா தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்போ பேக் டு தி இல்லை இப்போ உங்களுக்கு 9 months ஆகுதுடா. ஆமாம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே உங்களோட லிட்டில் ஒனுக்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, ஓகேடா. ஃப்ளாஷ்பேக் முடிச்சிருச்சு. இப்போ பேக் டு கரண்ட் சிச்சுவேஷன் வந்துடலாமா?
நீங்கள் இப்போ வந்து மெதுவா கண்ணை திறந்து பார்க்குறீங்க, பக்கத்தில் பார்க்குறீங்க. பட் டேயாங் வந்து உங்கள் பக்கத்தில் இல்ல. பாத்ரூமில் வந்து தண்ணி சவுண்ட் கேட்குது. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு டே வந்து வெளியே வராரு. அவர் வந்து ட்ரௌசரும் டிஷர்ட்டும் மட்டும்தான் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து டேயை பார்த்து குட் மார்னிங் டே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பெட் பக்கத்தில் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. எப்படி எழுந்த? இப்போ தான். நீ ஓகே தானே? மார்னிங் சிக்னஸ் ஏதாச்சும் இருக்கா? வாமிட் வர மாதிரி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டேயங் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம், வந்து இங்கே அப்படியே உட்காந்துருங்க. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம். இந்த லாஸ்ட் கொஞ்ச நாள் ஆச்சும் எந்த ரெஸ்ட்டும் எடுக்க வேண்டாம், புரியுதா? நல்லா ரெஸ்ட் எடு. என்னப்பா, அதான் டியூ டேட்க்கு இன்னும் 5 days இருக்குதுல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி வா, நான் உனக்கு ரெஸ்ட் ரூம் போக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுப்புறாரு. நீங்களுமே தலையை அசைச்சிட்டு அவர் கூட அப்படியே போகிறீங்க. உங்கள் கால் எல்லாமே பயங்கரமாக வீங்கி போயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 8 to 9 months வந்து இப்படி தான் இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கால் ரொம்பவே வீங்கிடும், நடக்கவே கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்குமே இருக்குது. அவர் வந்து உங்களை ரொம்பவே கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. இப்போ பாத்ரூம் போகிறதுக்கு கூட உங்களை அவ்வளோ கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே வந்துடுறீங்களா? பாத்ரூம் சீன்ஸ் எல்லாம் அதோட கட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ டேயாங்கோட அம்மா தான், வயன் கண்ணு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் அவங்க பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. மிஸ்டர் கிம், அதாவது உங்கள் மாமனார், அவர் பிளேட்டில் இருக்க நிறைய டிஷ்ஷஸை வந்து உங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. டேயாங்க்கு வந்து அவரோட பேரண்ட்ஸையும் உங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு உங்களை பார்க்குறதுக்கு மாமியார் மருமக அந்த மாதிரி இல்லாமல் பொண்ணு அம்மா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அம்மா, அப்பா, என்னால் முடியல, ப்ளீஸ் போதும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளேட்டை வந்து தள்ளி வைக்கிறீங்க. நானுமே சாப்பிட்டுட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ்க்கு போகணும், ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸை வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போகிறாரு. உங்கள் மாமனார் வந்து உங்களை பார்த்து ஓ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. இங்கே வந்து டேயாங் போனதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் டேயுமே உங்கள் இன்லாஸ் கூட தாண்டா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் மாமனார் மாமியார் கூட. அவங்க உங்கள் கூட எப்போவுமே ஸ்டே பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் டெலிவரிக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா கான்சர்ட் வந்து இருக்கிறதுனால டேயாங் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நைட் லேட்டாக தான் வராரு. ஸோ அதனால தான் டே வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து இங்கே வர சொல்லியிருப்பார். ஓகேவா? அண்ட் நீங்களுமே அவங்க கூட ரொம்ப ரொம்ப நல்லா அட்டாச் ஆகிட்டீங்க. அவங்க 2 பேருக்குமே உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே லவ் அண்ட் கேரிங்கோடு நடந்துப்பீங்க. ஓகேவா? இப்படி தான் அவங்களோட இன்லாஸ் கூட உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா, நைட் வந்து ஆயிடுச்சு. டேயாங் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் பெட்டில் உட்காந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ டேயாங் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. டே, இங்கே வா, நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்னடி? இங்கே பாரு, நானும் அம்மாவும் பேபிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓ, நாள் ஃபுல்லாக உனக்கு இதான் வேலையா? ஆன்லைன் ஷாப்பிங் தானா? நான் வேறு என்ன பண்ணுறது? சரி, அதை விட உனக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? என்னத்த சொல்ல, ஃபுல் டே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ்னு வந்துட்டால் மட்டும் இந்த ஹோபியன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக மாடுறாருப்பா. நீங்கள் வந்து உங்கள் வயிற்று மேலே கையை வச்சுட்டு சத்தமாக சிரிச்சிட்ருக்கீங்க அவர் சொல்கிறத கேட்டு. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் 2 days கான்சர்ட். ஹைய ஜாலி.
வயண்ணா நான் சொல்கிறத கேளுடி, அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. டீ நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ப்ளீஸ்ப்பா, அம்மா கூட வராங்கல்ல, அப்புறம் ஏன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல என்னை கூட்டிகிட்டு போவேன்னு. சரி ஓகே ஓகே, நீ எங்கள் கூட பேக் ஸ்டேஜ்லேயே இரு, ஓகேவா? நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கோட கன்னத்தில் வந்து மைல்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. வெறும் ஒரு கிஸ் தானா? ஐயோ ஃபஸ்ட்டு தூங்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயாங் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து குழந்த மாதிரி தலையை வந்து அசைக்கிறாரு, இல்லை முடியாது அந்த மாதிரி. ஐயோ என் புருஷன் இன்னும் குழந்தையாகவே இருக்கானே, கடவுளே நான் இனிமேல் 2 குழந்தைங்கள வச்சு சமாளிக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிகிட்ருக்கீங்க. 2 இல்லை செல்லம் 5 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறார் உங்களை பார்த்து. வாயை மூட்றா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெக்கப்படுறீங்க. பாடுறா யாரோ வெக்கப்படுறாங்க போலையே அப்படின்னு வந்து டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. சடனாக உங்களுக்கு வந்து பேபி வந்து மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு டேயாங்கோட கையை இழுத்து உங்கள் வயிற்று மேலே வைக்கிறீங்க. குழந்தை மறுபடியுமே உதைக்குது. டேய் பாத்தியா, பேபி உதைக்குது. செல்லக்குட்டி நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க போலையே அப்படின்னு வந்து டே வந்து உங்கள் வயிற்று மேலே கையை வச்சுட்டு கேட்குறாரு. மறுபடியும் வந்து பேபி வந்து உதைக்குது. கொஞ்ச நாள் தாண்டா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதும் மறுபடியும் வந்து உதைக்குது. நீங்கள் இப்போ டேயை வந்து முறைச்சி பார்க்குறீங்க. டேய் புருஷா, உனக்கு இது ஃபன்னாக இருக்கா என்ன? எனக்கு வலிக்குதுடா. ஓ சாரிடி தங்கம், குறும்பு பண்ணாமல் இருங்க, அம்மாவுக்கு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்கள் பெல்லியை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேபி கிட்ட சும்மா அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அவரோட ஹேரை வந்து கோதி விட்டுட்டே இருக்கீங்க. அப்படியே பேசி 2 பேருமே தூங்கி இருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பேபியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. கான்சர்ட் டே வந்து வந்துடுச்சு. பேக் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஃபைனல் மேக்கப்பை வந்து போட்டுட்ருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஃபுல் க்ரௌடாக இருக்குது. ரொம்ப ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாகவே மெம்பர்ஸோட சிரிப்பு சத்தம், பேச்சு சத்தம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்டை வந்து லாஸ்ட் டைம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து, அதாவது 1 ஹவரில் வந்து கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வந்து எல்லாருமே ரொம்ப கவனமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன், உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன வந்து எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சோஃபாவில் போய் உட்கார்றாரு. ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ யோங்கி வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே வந்து நீங்கள் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் யோங்கியை பார்த்து கையை வந்து அசைச்சிக்கிட்டே அமைதியாக இருங்க அந்த மாதிரி வந்து செய்கை காமிக்கிறீங்க. இப்போது நீங்கள் பக்கத்தில் வந்து டோருக்குள்ளே வந்துட்டு ஹலோ எவ்ரிவான் இப்படி நீங்கள் சொன்னதுமே எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து டேயோட அம்மா, அதாவது உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஹே வயான், நீ என்ன இங்கே அந்த மாதிரி ஜிபின்னு கேட்குறாரு. நிஜமாவே நீங்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷம் வேணா. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்லா விசாரிச்சிட்ருக்காங்க. டேயாங் வந்து மிரர் வழியாக வந்து உங்களை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் வந்து மேக்கப் வந்து முடியலை. நீங்கள் அவரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க அந்த மிரர் வழியாக தான். இப்போ ஜேஹோப் வந்து அவரோட மேக்கப்பை முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப் மாதிரி உங்களை வந்து அப்படியே சுற்றி எடுத்து அந்த மாதிரி ஸ்டெப் போடுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. எப்படி இருக்கு கப் கேக்? நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இந்த டைமில் இப்படி வர்றது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து உங்களை பற்றி கேட்குறாரு.
எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் எல்லாருமே சேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வயன், இங்கே வந்து உட்காரு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து உங்களை கூப்பிட்றாரு. இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், நோ ப்ராப்ளம். குட்டி பொண்ணு, ஃபஸ்ட்டு அங்கே போய் உட்காரு, நான் என்னோடய மேக்கப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. இப்போ சுகா வந்து உங்களை பிடிச்சி மெதுவாக உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்து சுகாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாம் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க இல்லையா? அதனால் ஜின்னண்ணா, இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஜின்னை பார்த்து சொல்கிறீங்க. என்ன இன்னைக்கு, நான் பிறக்கும்போதே அழகந்தான் அப்படின்னு வந்து ஜின் வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு. வயன்னா அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஜங்குக்கு வந்து இப்போ வந்து உள்ளே வராரு. டேயாங், ஏண்டா வயன் இங்கே வரான்னு நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக மேக்கப் போட்டுட்ருக்க டேயாங்கோட ஹெட்டில் வந்து ஜங்குக்கு வந்து தட்டுறாரு. டேய் வந்து ஃபேக்காக வந்து அழுற மாதிரி வந்து ஃபேஸை வந்து வச்சிட்ருக்காரு. இல்லை நான் தான் அவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன், உங்கள் எல்லாரையுமே அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பாரு பொண்டாட்டி, இந்த சின்ன பையலாக இருந்துட்டு எங்கள் எல்லாரையுமே அடிக்கிறதே இவன் ஃபுல் டைம் ஜாபாக வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் எல்லாருமே சொல்கிறது யுங்கி மேரிமி அதானே அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாரு சுகா. இப்போ டேயாங் வந்து அவரோட மேக்கப்பை வந்து முடிச்சுட்டு அவங்க அம்மாவை போய் வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றாரு. இப்போ டே வந்து அவரோட மேக்கப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டே ரொம்ப அழகாக இருக்க பொண்டாட்டி அப்படின்னு வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் என் புருஷன் அளவுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் டேயை பார்த்து சொல்கிறீங்க. டே வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஹலோ சாம், உனக்கு தெரியுமா, நீ எனக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டை வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து டேயாங் வந்து கேட்குறாரு. ஆமாம், அதுவும் உன்னோட அப்பா அண்ட் அங்கிள்ஸோட கான்சர்ட்டை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கிட்ட தான் நீங்கள் 2 பேருமே பேசிகிட்ருக்கீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நான் இன்னும் குழந்தைக்கு எந்த கிஃப்ட்ஸுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி வந்து ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. உங்கள் டான்ஸை விட பெரிய கிஃப்ட் இருக்குதா என்ன? நீங்கள் என் பேபிக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்கண்ணா, அதுவே அவனுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரியாக சொன்ன வயன், அவன் என்ன மாதிரியே பெஸ்ட் டான்ஸராக வருவான் பாரு. குழந்தை பார்க்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி தான் இருப்பான், வேர்ல்ட் வைடு ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஜின் வந்து சொல்கிறாரு. உங்கள் எல்லாரையுமே எப்படி புள்ளி பண்ணுறதுன்னு நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. பொண்ணுங்கக்கிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்ணுறதுன்னு நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நம்ஜூன் வந்து எல்லாரையுமே அப்படியே பார்க்குறாரு, என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. டேங் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்காரு. இப்போது ஸ்டாஃப்ஸ் வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபியூ மினிட்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே ஃபேன்ஸோட சியர்ஸ் வந்து அவ்வளோ லவுடாக வந்து கேட்குது. இப்போ இங்கே வந்து உள்ள சேஞ்சிங் ரூமில் வந்து டேயாங் தான் அவங்கக்கிட்ட, இங்கே பாருடி, நான் இப்போ போகணும், கேர்ஃபுல்லாக இரு, ஓகேவா? என்னை பற்றி கவலைப்படாத டே, உன்னோட பெஸ்ட்டை கிடு, ஓகே? ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயோட ஃபோர்கட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை அப்படியே டீஸ் பண்ணுறாங்க. இப்போ டேயாங் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே உங்களை வந்து மேக்கப் ரூம்லேருந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து சேர் வந்து எடுத்து போட சொல்கிறாரு. பேக் ஸ்டேஜ்லேயே தான் சேர் போட சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே உங்களை வந்து வாட்ச் பண்ண முடியும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து டேயோட அம்மா, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க பிள்ளைங்களா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட் காய்ஸ், செட் த ஸ்டேஜ் ஆன் ஃபயர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போது மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜில் வந்துட்டாங்க. அவங்க வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து அப்பியரன்ஸ் ஆனதுமே ஆர்மி எல்லாருமே அவங்களோட லங்ஸ் வெளியே வர அளவுக்கு அவ்வளோ ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்பிள் லைட்டை யூஸ் பண்ணி மெம்பர்ஸை வந்து ரொம்பவே சியர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் அடிக்கடி உங்களை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்ததும் தான் அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. அவர் உங்களை நினச்சி ரொம்பவே பயந்துருப்பார்ல, அதனால தான். உங்களுக்கு அவங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் சடனாக உங்கள் அடிவயிறு வந்து அவ்வளோ வலிக்குது. உங்களுக்கு வந்து ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதையுமே கண்டுக்கலை. பேபியோ உதைக்கிறதுனால தான் இந்த பெயின் இருக்குன்னு நினச்சி அப்படியே விட்டுறீங்க. ஏன்னா டியூ டேட் வந்து பக்கத்தில் வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால். பட் நேரம் ஆக ஆக பெயின் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களால் வலியை வந்து தாங்கவே முடியல. நீங்கள் வந்து உங்களோட உதட்டை வந்து கீழ் உதட்டை வந்து நல்லா கடிச்சு பிடிச்சிட்டு வந்து உங்களோட அத்தை, அதாவது டேயோட அம்மாவோட கையை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னாச்சு வயனா, நீ ஓகே தானேம்மா? வயிறு ஏதாச்சும் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. சடனாக கீழே வந்து உங்களுக்கு கீழே ட்ரெஸ்ஸுக்கு கீழே வந்து ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பனி கூட உறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வலிக்குதா ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்துட்டாங்க. இம்மீடியட்டாக வந்து மெடிக்கல் டீமை வந்து வர வச்சுட்டாங்க. இங்கே டேயாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களை சுற்றி ஃபுல்லாக வந்து பீப்புள் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட் வந்து திடீர்னு நின்றுட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் ஏன் எல்லோரும் வயனை சுற்றி நிற்கிறாங்க? ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ? அவர் அப்போ தான் அப்படின்னு வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இப்போ அவர் அப்போ தான் பார்க்குறாரு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மெடிக்கல் டீமுமே உங்களை சுற்றி நிற்கிறாங்க. அவ்வளோதான், அவர் அடுத்த செகண்டே ஸ்டேஜ்லேருந்து இறங்கிட்டார். யோசிக்கவே இல்லை. டக்குன்னு பாதி பர்ஃபார்மன்ஸ்லேயே அவர் வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே டேயாங் தான் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. மெம்பர்ஸுமே நோட் பண்ணுறாங்க டேயாங் வந்து போகிறத. பட் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேயாங் வந்து உங்கள் சைடு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. கவலைப்படாதடி, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வலிக்குது அம்மா, என்னால் முடியல, வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்க. இப்போ டாக்டர் தான், சார் அவங்க பனிக்கூட வந்து உடஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நம்மக்கிட்ட டைமும் இல்லை. நம்ம இங்கேயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். டேங் வந்து சரின்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறாரு. இப்போ உங்ககிட்ட தான். வயன், டோன்ட் வரி, நான் இருக்கேன், எல்லாருமே இருக்கோம், உனக்கும் பேபிக்கும் எதுவுமே ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைமுடியை வந்து கோதி விட்டுட்ருக்காரு. உங்களுக்கு வந்து அவர் வந்து தைரியம் சொல்லிகிட்ருக்காரு. பட் உள்ளுக்குள்ளே அவருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. வயன் செல்லம், எல்லாம் சரியாகிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமியாருமே ரொம்ப பயத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சரின்ற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்து இழுத்து விட்டுட்ருக்கீங்க. மெடிக்கல் டீம் வந்து உங்களை வந்து ஒரு ப்ரைவேட் ரூம்குள்ளாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுமே உங்கள் கூடவே தான் வராரு. அப்புறம் ஸ்டாஃப்ஸ் வந்து ஆடியன்ஸ்லேருந்து யாராவது கைனகாலஜிஸ்ட் இருக்காங்களான்னு கேட்டு அவங்களையுமே கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா மெடிக்கல் டீம் கிட்ட வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, பட் கைனகாலஜிஸ்ட் இல்லை. இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ்டு கைனகாலஜிஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிரசவம், அதாவது டெலிவரி பார்க்க போகிறாங்க.
நிறைய பேருக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து டெலிவரி பார்ப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து நம்ம கைனகாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்களுமே டாக்டர்ஸ் தான். பட் டாக்டர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருப்பாங்கள்ல, அதில் இவங்க வந்து பிரசவம் பார்க்குறதுக்காக மெயின் ஸ்பெஷல் டாக்டர்ஸ். இவங்க வந்து கைனகாலஜிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஆன் ஸ்டேஜில் சாங் எண்ட் ஆன உடனே நம்ஜூன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆர்மி, நம்ம டேயோங்கோட ஒய்ஃப்க்கு திடீர்னு டெலிவரி பெயின் வந்துருச்சு. சீக்கிரமாகவே குழந்த பிறந்துடும். இப்போ டே அவனோட ஒய்ஃப் கூட இருக்கணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து சொல்கிறாரு. ஒரு குட் நியூஸோடு திரும்ப அவங்கள வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஜின் வந்து சொல்கிறாரு. க்ரௌட் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட டேயாங்க்கு வந்து குழந்த பிறக்க போகிறது. அவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு விஷஸை வந்து டேயாங்க்கும் வயானுக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பேக் ஸ்டேஜில் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, அதாவது பனிக்கூடம் உடஞ்சிருச்சு இல்லையா. இப்போ மற்ற மெம்பர்ஸுமே பேக் ஸ்டேஜில் வந்து வந்துடுறாங்க. நீங்கள் டேயாங் அப்புறம் டாக்டர்ஸ் ஹெல்பர்ஸ் இவங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருக்கீங்க. மற்ற எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. டேயாங்கோட அம்மாவுமே வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் வந்து ரொம்பவே டென்ஷனாக எங்கேயும் வந்து நடந்துகிட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது உங்களை நினச்சி. இங்கே டேயாங் வந்து, வயன் மூச்சை நல்லா இழுத்து விடு, உன்னால் முடியும், கமான் வயன், 1 2 3 எஸ் அப்படி தான், மெதுவாக இழுத்து விட மூச்சை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் காம் டவுன் பண்ண வைக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து உங்களால் வலியை தாங்கவே முடியல. டாக்டர் வந்து உங்களை வந்து புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேபி வந்து வெளியே வரப்போகுது. அதனால தான் வயன் நல்லா புஷ் பண்ணு, பேபி வெளியே வந்துருச்சு, நல்லா புஷ் பண்ணு, கமான் புஷ் அப்படின்னு சொல்லி டேயாங் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. வாயை மூட்றா கிறுக்கு பயலே, இல்லைன்னா என் வாயில் ஏதாவது வந்துடும், எல்லாமே உன்னால தான். இன்னொரு தடவை பேபி கீபின்னு பக்கத்தில் வந்த உன்னை கொன்னுடுவேன். மீதி 4 குழந்தைங்களை பற்றி மறந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்பவே பெயினில் வந்து டேயாங்கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு டாக்டர்ஸ் வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. பட் டேயாங்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருக்கு வந்து புரியுது நீங்கள் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கீங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணுறீங்க. இப்போது ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கழித்து பேபியோட அழுகை சத்தம் அந்த ரூம் ஃபுல்லாகவே எதிரொலிக்குது. நீங்கள் அப்படியே மயக்கத்தில், அதாவது அரைமயக்கம் அந்த மாதிரி அப்படியே வந்து நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. டேயாங் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்கள் 2 பேரோட கண்லையுமே அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிந்து ஓடிட்டுருக்கு. 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து டாக்டர் வந்து பேபியை க்ளீன் பண்ணி டேயாங்கோட கையில் வந்து கொடுக்குறாங்க. டேயாங்க்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது குழந்தைய வந்து வாங்குறதுக்கு. டாக்டர் வந்து கைட் பண்ணுறாங்க, இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் டேயாங் வந்து பேபியை வந்து வாங்குறாரு. இப்போ டேயாங் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வராரு. வந்துட்டு, பாரு வயன், நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லும்போதே அவரோட கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் பேபியை வந்து அப்படியே பார்க்குறீங்க. பேபியோட ஹேரை வந்து அந்த தலை இருக்குல்ல, அதை மெதுவாக அப்படியே கோதி விடுறீங்க. ஆமாம், நம்மளோட குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அத்தை வந்து உள்ளாடி வராங்க. பேபியோட ஹேரை வந்து அப்படியே கோதி விட்டுட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து உங்களை தாண்டா ஒரு கிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீ ஓகே தானேம்மா? நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறீங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியே தான் நிற்கிறாங்க. இப்போ வந்து பேபியை வந்து வெளியே வந்து கொண்டு வராரு மெம்பர்ஸ் கிட்ட வந்து காமிக்கிறதுக்கு. அப்பாவும் பிள்ளை வெளியே வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்டா டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து சொல்கிறாரு.
ஜின் வந்து மெதுவாக டேயோட கையிலேருந்து பேபியை வந்து எடுத்துக்கிறாரு. அண்ணா பார்த்து அப்படின்னு வந்து டேயாங் வந்து சொல்கிறாரு. டேயாங்கை பார்த்து மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாஃபுமே தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பேபியை வந்து அப்படியே பார்த்து அப்படியே அட்மைட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா எனக்கே சொல்லி கொடுக்குறியா? ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் தான் அவங்க எல்லாரையுமே வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஓ, நீங்களா எங்களை பெற்று வளர்த்தீங்க? நீங்கள் இப்படிலாம் கதறி எழுத மாதிரி ஒன்று எங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த மாதிரி ஜேகே கேட்குறாரு. இப்போ எல்லாருமே அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. இருடா, உன்னை பிங்க் கலர் செருப்பு எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன் லூசு பயலே அந்த மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து ஜேகே வந்து திட்டுறாரு. இப்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அந்த மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஜேஹோப் தான் வந்து ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், ரொம்ப க்யூட் தான். ஹலோ குட்டி பையா, நாங்கள் எல்லாருமே உன்னோட அங்கிள்ஸ் தான், நீ எங்களை மாமான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சரிண்ணா, பேபியை கொடு பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேயாங் வந்து பேபி கிட்டே பேசுகிறாரு. ஓகேவா? பேபி ஒன்று பார்க்குறதுக்காக வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ அவங்கள பார்க்கணுமா அப்படின்ட்டே வந்து கேட்டதும் டே வந்து ஜின்னோட கையிலேருந்து பேபியை வாங்கிட்டே இந்த மாதிரி வந்து பேபி கிட்டே கேட்குறாரு. டே வந்து கேட்டதும் பேபி வந்து அதோட பெரிய முட்டை கண்ணால் பிளிங்க் பண்ணுது. எல்லாருமே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது டேயாங் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து குழந்தையோட ஸ்டேஜில் வந்து வராங்க. மெம்பர்ஸ் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்ததுமே ஆர்மி வந்து சத்தம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே வந்து எல்லாருக்கிட்டேயுமே சைலண்டாக இருக்க சொல்லி வந்து செய்கை காமிக்கிறாரு. டேயாங் வந்து இப்போ வந்து ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரா. நான் அப்பாவாகிட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான பலன் என்னோடய கையில் இருக்குது. என்னோடய பையன் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னதுமே இப்போ வந்து கேமரா வந்து பேபியோட அந்த குட்டி கை, குட்டி கண், பேபியோட ஸ்மால் ஸ்மைல் எல்லாத்தையுமே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பிக் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறாங்க. ஆர்மி எல்லாருமே ஸோ க்யூட் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து அப்படியே டே மாதிரியே இருக்காங்கள அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் டே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். தேங்க்யூ ஆர்மி, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துமே காரணம்தான். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் தான் எங்களோட ஃபேமிலி, எப்போவுமே சேர்ந்துருக்கணும் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாரு. க்ரௌட் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேபியை பார்த்தது அப்புறம் டேயாங்கோட ஸ்பீச்சை கேட்டதும் எல்லாருமே சந்தோஷத்தில் அப்படியே ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சந்தோஷத்தில் அப்படியே கண்ணீர் வருது டேயாங்கோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் பெட்டில் வந்து படுத்துட்ருக்கீங்க. டேயாங் வந்து உங்கள் பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அத்தை அண்ட் மாமா, அதாவது டேயாங்கோட அம்மா அப்பா வந்து டேயாங்கோட அம்மா அப்பா அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்க பேபியை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக் தான், ஆமாம் அவன் பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி தான், ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. அண்ணா அவன் என்னோட பேபி, அவன் என்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. டேய் அதுக்கு என்னடா, நான் உன்னோட பெரிய அண்ணன் தானே, அப்போ என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. இப்போ எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. சரி, குழந்தைக்கு நேம் எதுவும் டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கேட்குறாரு. ஆமாம், ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயாங் தான் பார்க்குறீங்க. இப்போ டேயாங் தான் கிம் மின் ஜுன் அப்படின்னு சொல்கிறாரு. வா, பேபியோட நேம் கேட்டுச்சு எல்லாருக்கும் கிளியரா? கிம் மின் ஜுன். ஓகே. இப்போ வந்து சுகா தான். வா, ரொம்ப அழகான நேம். டேயோட அம்மா வந்து அவங்ககிட்ட இப்போ சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் உன்னை அப்புறமா வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்குமே சரி ஓகே நாங்களும் கிளம்புறோம், குழந்தை எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கூட நிறைய விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்களுமே சரி ஓகேப்பா கண்டிப்பாக கால் பண்ணுறோம், கண்டிப்பாக வாங்க எல்லோரும் அப்படி அந்த மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ மெம்பர்ஸுமே எல்லாருமே பாய் வந்து காமிச்சிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி ஆன அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் கேர் வந்து வேணும்ல உங்களுக்கும் பேபிக்கும் வந்து ஹெல்த் எல்லாம் செக் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டே அவங்க தான் அவங்கக்கிட்ட, வயன் உனக்கு இப்போது வலி ஏதாச்சும் இருக்கா? இல்லைடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ நினச்சி எதுவும் கவலைப்படாத, ஓகேவா? நான் உன் டெலிவரி அப்போ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடி? எனக்கு தெரியும், நீ அழுதல. சாரிடா, நான் உன்கிட்ட அப்படி கத்திருக்கக்கூடாது. பரவாயில்லடி, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. ஆமாண்டா, அப்படியே செத்து போயிடுவேன்னு நினச்சேன் தெரியுமா, ரொம்ப பயந்துட்டேன். வாய் மூட்ரி லூசு தனமாக பேசிக்கிட்டு. நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு நீ வேணும், நம்ம பையனுக்கு நீ வேணும். அப்புறமா நம்ம பையனுக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும்ல. அந்த மாதிரி அவர் வந்து சிரிச்சுட்டே கேட்குறாரு. அடேய் படுபாவி பயலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ சொல்ல வரதுக்குள்ளே அவர் டக்குன்னு வந்து உங்களோட லிப்ஸை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து அவரை அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விடுறீங்க. டேய் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோண்டா, ஐ லவ் யூ வயனா அப்படின்னு அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்களுமே லவ் யூ டு டேங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களோட க்யூட்டான கான்வர்சேஷன் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து டேஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. உங்கள் பையனுமே கூடவே ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரான். இப்போ 8 months கழிச்சு மின்ஜுனுக்கு வந்து 8 months ஆகுது. இப்போ டே வந்து சோஃபாவில் வந்து படுத்துட்ருக்காரு. மின்ஜுன் வந்து அவர் மேலே தான் படுக்க வச்சிட்ருக்காரு. அதாவது டேயாங் படுத்துட்ருக்காரு, மின்ஜுன் வந்து அவர் மேலே படுக்க வச்சிட்ருக்காரு. இப்போ வந்து நீங்கள் தான் டேயாங் அண்ட் மின்ஜுன் பக்கத்தில் வரீங்க. வந்துட்டு மின்ஜுன் செல்லம் அம்மா கிட்ட வாங்க அப்படி நீங்கள் வந்து கேட்குறீங்க. முடியாது, அவன் என்கிட்ட தான் இருப்பான். மின்ஜுன் அப்பா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லுடா தங்கம் அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. இல்லைடா தங்கம், அம்மா கிட்ட வாங்க. செல்லக்குட்டி அப்பா சொல்லுங்க அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. இல்லை அம்மா, இல்லை அப்பா, அம்மா அப்பா, அம்மா அப்பா அப்படின்னு நீங்கள் 2 பேருமே மாறி சொல்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. மிஞ்சுனவங்க 2 பேரையுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புறமா அப்பா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேருமே சந்தோஷம் அண்ட் ஷாக் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்பா, ஓகேவா? செல்லக்குட்டி அப்பா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி அப்பா சொல்லுங்க. டேய் கேட்டியா? ஆமாம் அப்பா சொன்னா. ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு. செல்லக்குட்டி அப்பா சொல்லுங்கடா, நீங்கள் தங்கம் அப்பா சொல்லுங்க அப்படின்னு வந்து டேயாங் கேட்டுட்ருக்காரு. இப்போ மறுபடியும் மிஞ்சுன் வந்து அப்பா அந்த மாதிரி வந்து சொல்கிறான். அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவன் அப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து மிஞ்சுனோட சீக்ஸில் வந்து அப்படியே ஒரு அழுத்தி அப்படியே பேபிஸை வந்து கிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்படியே தாண்டா அவங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சரி ஓகே, இதோட இந்த எஃப்எஃப் வந்து நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து யாருமே நெக்ஸ்ட் பார்ட் அதாவது இல்லைன்னா போனஸ் பார்ட் ஸ்பெஷல் பார்ட் எதுவுமே கேட்காதீங்கடா. இந்த எஃப்எஃப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இது ஒரு 1 ஷாட் தான். ஸோ ஸ்பெஷல் பார்ட் எதுவுமே போடுற மாதிரி ஐடியா கிடையாது. ஸோ யாருமே கேட்காதீங்க, ஓகேவா? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் ஆர்மி, நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். மெம்பர்ஸ் வந்து என்னைக்காக இருந்தாலுமே ஒரு நாள் வந்து அவங்களுக்காக ஒரு லவ் லைஃப்பை வந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணி அதை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்?
ஆஸ் அ ட்ரூ ஆர்மியாக நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா அவங்கள வந்து உங்களோட ஹேட்டடை வந்து அவங்க மேலே வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவங்களுமே ஹியூமன்ஸ் தான்டா. நம்ம கோடிக்கணக்கான ஆர்மிஸ் வந்து அவங்களுக்காக இருக்கும். அவங்களால எல்லாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. அண்ட் அவங்களால மேபி சிங்கிளாக இருக்கவங்க சிங்கிளாக இருக்கலாம். பட் நம்மளுக்காக அவங்க சிங்கிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. அவங்க நம்மளோட ஐடல். அவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி லைஃப் லாங் அவங்க சிங்கிளாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் ரொம்பவே தப்பு. அவங்க என்னைக்காக இருந்தாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளியே சொல்லும்போது ஆஸ் அ ட்ரூ ஆர்மியாக நம்ம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? பை பாய். லவ் யூ ஆல். சராங்கே.